விளக்குவார். இந்த ஆண்டு 2024 ஆண்டு ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் கண்மணியை போல ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை கைவிடல, கையேந்த விடல. அவர் செய்த நன்மைகளை நினைச்சு பார்த்தீங்கன்னா அது சொல்லிட்டே இருக்கலாம். ஏன்னா யோசித்து பார்க்குறேன், எத்தனையோ பேர் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது உயிரோடு இல்லை, நம்மளை ஒரு நாள் ஆண்டவர் கைவிடும் இல்லை, அதே வேளை ஒரு நாள் யார்ட்டி கையேந்தனும் இல்லை, நம்மளே விடலை. நம்மளோட அப்போது தண்ணீர் எங்கே போய் நம்ம பசிக்கிறது சோறு நம்ம கேட்டோமா? இல்லை. 2024 ஒரு நிமிஷம் கூட ஆண்டவர் நம்மளை போஷிக்காமல் இருக்கவில்லை. அதனால ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். இந்த முதலாவது நான் சொல்லுகிறேன், நன்றி உள்ள இதயத்தோடு தேவனை துதிக்க தாவீது தேவனை நாங்கள் துதிச்ச ஆரம்பிச்சார். நன்றி உள்ள இதயத்தோடு அங்குதான் இன்னைக்கு சொல்ற ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த அப்பத்தின் தண்ணீர் உங்களை ஆஸ்வதிக்க 2020 அவங்களை ஆஸ்வதிக்கணும்னா நீ நன்றி உள்ளவர்களாக இன்னும் மாற வேண்டும். அதுக்கு இப்போ வாசிக்கிறதும் மரணம் உன் ஆயுசு நாட்களை கர்த்தராகிய ஆண்டவர் பூரணப்படுத்துவார். இந்த ஆண்டு உங்களை என்ன சொல்றாரு, உங்களோட ஆயுசு நாட்களை என்ன பூரணப்படுத்தணும். ஆண்டவருடைய கர்த்தராகிய ஆண்டவர் உங்களோட ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். சரிங்க, இந்த வசனத்தை வார்த்தைகள் எப்படி சுதந்திரித்துக் கொள்ள முடியும் அப்படின்னா, முதலாவது நன்றி உள்ள இறுதி நமக்குள்ள இருந்தா இப்படிப்பட்ட 3-4 காரியங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஒன்று, நம்முடைய பூமியில் இருக்கிற ஆசீர்வாதங்களை, அப்பத்தின் தண்ணீர், ஆயுசு நாட்களை, கர்த்தருடைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். நன்றி இதயத்தோடு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லும். ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிட்டா என்ன பண்றோம், 1000 முறை தேங்க்ஸுங்க, ரொம்ப தேங்க்ஸுங்கிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி தேவன் செய்த நன்மைகளை ஆண்டவர் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு நன்றி நன்றி நன்றிங்க சொல்லிக்கொண்டே இருக்கணும் தான் நான் சொல்லுகிறேன். இந்த 2024 ஆண்டு சொல்லுகிறேன், நன்றி உள்ள இதயத்தை கர்த்தர் உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். சரிங்களா? நம்ம ஆயுசு நாட்களை கர்த்தர் சம்பூர்ணமா கொடுக்க விரும்புகிறார். சம்பூர்ணமா இப்போ 40 வயசே தாண்ட முடியல, 50 வயசு தாண்ட முடியல, 60 வயசு தாண்ட முடியல. கேட்டா என்ன, ஏதோ ஒரு வியாதின்னு சொல்றாங்க, விரைவில் சொல்றாங்க, இவ்வளவு பல காரணங்கள் சொல்றாங்க இல்லைங்களா? நம்மளுடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணணும். நம்ம தேவ பிள்ளைகள் என்ன ஆயுசு நாட்களை பெருக பண்ணணும். நம்மளோட மலாட்டுத்தனமா நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. சரிங்களா? இது எப்படி அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? நம்மளோட பேசுகிறேன். எரேமியா 17ஆம் அதிகாரத்துடைய 5ஆம் வசனம் வாசிங்க. எரேமியா 17ஆம் அதிகாரத்துடைய 5ஆம் வசனம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசமானதை தன் புலமையாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்றார், மனுஷன் மேல் நம்பிக்கை வச்சுனா என்ன வருவீங்க? அந்த உயர்வுதான் சபிக்கப்பட்டு போயிருமா? அது கீழே நீங்க வாசனை கர்த்தரையே நம்பிக்கொண்டு இருக்க மனுஷன் பாக்கியவான்னு சொல்லு. அப்போ இந்த சுதந்திர ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, முதலாவது அவரையே என்ன நம்பி இருக்கணும். அப்பம் தண்ணீர் குறையாம இருக்கணும்னா, நம்முடைய ஆயுஷ்கள் நிறைய இருக்கணும்னா நம்ம அவரையே நம்பி இருக்கணும். எந்த மனிதனும் நம்பக்கூடாது. ஆண்டு புதிய வருஷத்துலையும் நன்மையை ஆண்டு கொடுப்பார், பழைய ஆண்டுகளும் நன்மை கொடுப்பார். ஆனா நம்மளோட நம்பிக்கையில நம்மளோட பலத்தின் மேல நம்முடைய சக்தினாலேயோ நம்முடைய எதையும் உருவாக்கல, நம்முடைய பலத்தினால வேலை செய்யல. ஒரு கையில சின்ன நரம்பு பாதிக்கப்பட்டா அந்த கை வேலை செய்யாம போயிருது. இந்த காலுக்கு நரம்பு பாதிக்கப்பட்டா கால் வேலை செய்யாம போயிருது. கழுத்து நரம்பு பாதிக்கப்பட்டா கழுத்து வேலை செய்யாம போகுது. ஆனா ஆண்டோடைய பலத்தினால, தேவ பலத்தினால இந்த ஆண்டு கடந்து வந்தோம். எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தைகள், எத்தனை பாடுகள், ஒவ்வொருத்தரும் சொன்னீங்கன்னா சாட்சி வைக்க இருப்பீங்க. அவ்வளவு நிந்தைகள், பாடுகள் வழி வந்தோம். ஆனா அவரை தான் என்ன பண்றோம், நம்பி இருக்கிறோம். ஆனாலும் முழு இதயத்தோட முழு ஆன்மாவோட அவர் இன்னும் நம்பணும். சரிங்களா? அவர் இன்னும் ஆழமா நம்பணும். அதே இடத்துல யாத்ராகம் 32ஆம் அதிகாரத்துடைய 3ஆம் வசனம் வாசிங்க. யாத்ராகமும் 32ஆம் அதிகாரத்துடைய 3ஆம் வசனம். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த யாத்ராகம் 32ஆம் அதிகாரத்துடைய அதுல 25 வாசிங்க. அதுல அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் நரையிலே கட்டிக்கொண்டு பாளையம் எங்கும் உள்ளும் புறமும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனை ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனை ஒவ்வொருவனும் தன் தன் அயலானை கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இதுல யாத்திராகமத்துல கன்றுக்குட்டி என்ன செய்யறாங்க. கன்றுக்குட்டியை இஸ்ரவேல் ஜனங்க என்ன ஒரு கன்றுக்குட்டி செஞ்சு வணங்குறாங்க. ஆனால் தேவ பிள்ளைகள் நம்ம கன்றுக்குட்டி யார் என்ன
செய்யல. ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில கன்றுக்குட்டி நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதுங்க. 2024 தாண்டி 25க்கு போக போறோம். நமக்குள்ள அந்த கன்றுக்குட்டியோடு நம்ம போகக்கூடாது, இந்த வியாதியோடு போகக்கூடாது. கன்றுக்குட்டி என்னன்னா நம்முடைய மகனோ மனைவியோ பிள்ளைகளோ ஒரு விக்கிர ஆராதனை. பழைய நாட்கள்ல ஒரு விக்கிரத்தை வணங்குறவன கத்துறவனா இருங்க, அதனால கொன்று போட்டார். இந்த புதிய நாட்களையும் அப்படிதான். நம்ம அதிகமா யாராவது ரொம்ப விக்கிராரணம் பண்ணாலும் தேவனுக்கு என்ன வருங்க, கோபம் வரும். தேவனுக்கு வேலை பிள்ளை ரொம்ப நேசிக்கிறது, மனைவி ரொம்ப நேசிக்கிறது. நீங்க ஆசீர்வாத சுதந்திரத்துக்குள்ளா இந்த விக்கிர ஆராதனையை கர்த்தர் அருவருக்கிறார். தேவனுக்கு எது இருந்தாலும் சரி, மனுஷ உருவாங்க சரி, ஒரு காரா இருக்கலாம், செல்லா இருக்கலாம், இல்ல ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கலாம், எதை நீங்க விக்கிராரணம் பண்ண, வீடா இருக்கலாம், நீங்க எதை விக்கிராரணம் பண்ணாலும் இந்த தேவ கோபம் நம்ம மேல வந்துடும். அது கன்றுக்குட்டி தான், அது ஒரு கன்றுக்குட்டி தான். சரிங்களா? இதெல்லாம் நமக்குள்ள இல்லாதபடி நம்ம என்ன பண்ணோம்னா, வரப்போகிற ஆசீர்வாத சுதந்திரித்துக் கொள்ளுகிற அப்பத்தையும் தண்ணீரையும் ஆயுசு நாட்களையும் சுதந்திரித்துக் கொள்ளணும்னா நமக்குள்ள என்ன கூடாதுன்னா, கன்றுக்குட்டியாக இருக்கிற விக்கிர ஆராதனைகளை கூட 2025ஆம் ஆண்டு கூட நமக்குள்ள என்ன கூடாதுங்க, வரவே கூடாது. நிறைய பேர் ரொம்ப உலகத்தை நேசிக்கிறீங்க இல்லைங்களா? நிறைய பேர் செல்போனை ரொம்ப நேசிக்கிறோம், நிறைய ட்ரெஸ் ரொம்ப நேசிக்கிறோம், நிறைய பேர் காரை நேசிக்கிறோம், நிறைய வீடை நேசிக்கிறோம். இந்த ஒரு வீடு கட்டிட்ட போதுங்க வாழ்க்கையில நான் பெரிய சாதிச்சுன்னு சொல்றேன். எத்தனை பேர் இருக்கிறாங்க? இந்த ஒரு கல்யாணம் பண்ணிட்ட போதுங்க வாழ்க்கை அவ்வளவுதாங்க, அவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்றேன். பல பேருடைய விக்கிர ஒரு கிரியை என்ன ஒண்ணுங்க, விக்கிர ஆராதனை. அதனாலதான் ஒரு சில ஆசீர்வாதங்கள் நம்மளோட வாழ்க்கையில் என்ன ஒண்ணுங்க, இது வரைக்கும் 2024 ஒரு சில ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளாத காரணம் என்னங்க, இது மாதிரி காரியங்கள். சரி, விக்கிர ஆராதனைகள், கன்றுக்குட்டிகளை போல ஒரு சில காரியங்கள். சரிங்களா? யாத்திராகமம் அதோட 32ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனம் 7-10. தேவனோட மோசேனோட பேசுறாரு. அது எவ்வளவு அங்கலாப்பா இருக்கு. ஆண்டவருக்கு உண்டாக்குன ஆண்டவருக்கு உனக்கு நான் தான் உண்டாக்குனேன், ஆனா ஒரு விக்கிரத்தை உண்டாக்கி சொல்றாங்க, இவங்க தான் நீ உண்டாக்குனாங்கன்னு சொல்லி மோசே இஸ்ரவேல் ஜனங்க சொன்னாங்க. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல இந்த வேலை நம்மளை ஜெயிச்சிடும், இந்த வேலை வச்சு வேலை வந்துடலாம், இந்த தொழில் வச்சு வந்துடலாம். உங்களோட நம்பிக்கை இருக்குன்னா 2024 உங்க வாழ்க்கையில் இருக்கிற இந்த நம்பிக்கையை ஒண்ணுங்க மாத்திருங்க. உங்க நம்பிக்கை எல்லாம் யார் மேல இருக்கணும்னா, கர்த்தராக இந்த ஆண்டவர் மேல முழு இதயத்தோட முழு ஆன்மாவோட உங்க வாழ்க்கையில. இந்த நிறைய பேர் ஆசீர்வாதம் தேடி போவாங்க, ஆசீர்வாதம் வேணும், எனக்கு ஆசீர்வாதம் வேணும். அதே வேளையில ஆசீர்வாதத்தோடு யார் வரணும்னா, அந்த ஆசீர்வதிக்கிற தெய்வம் நம்மோட இருக்கணுங்க, நம்மோட வரணும். 2025 உங்களுக்கு வரணும். 24 வரைக்கும் வந்தார், அது 25ஆம் வருஷம் உங்களுக்கு வேணும். கர்த்தராக இந்த ஆண்டவர் கூட வரணும். உலகத்துல எதை இழந்தாலும் அவரை இழந்து போகிற ஒரு நாளும் அந்த அந்த வாழ்க்கை வீண் நஷ்டம். சரிங்களா? இந்த புதிய வருஷத்துல போற உங்களை நீங்க அவங்கள ஆராய்ச்சிடுங்க. 2024 ஏதாவது இடத்துல ஏதோ ஒரு விக்கிர ஆராதனை, ஏதோ ஒரு கன்றுக்குட்டிகளை போல ரொம்ப கணவனையோ பிள்ளைகளையோ சூழல்களையோ ஏதோ ஒரு காரியத்தை நீங்க நேசிச்சிருக்கிறீங்க, ஏதோ ஒரு காரியம் நம்மளோட வாழ்க்கையில் இருந்திருக்குது. அதனாலதான் ஒரு சில உபத்திரத்தை நம்ம அனுபவிச்சோம். இனி அந்த உபத்திரம் நம்மளோட வாழ்க்கையில் வராதபடி நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சரிங்களா? அது சங்கீதத்துல 121 வாசிங்க. சங்கீதம் 121 5ஆம் வசனம். கர்த்தர் நம்மளை காக்கிறவர் நமக்கு நிழலா. இத்தனை 2024 வரைக்கும் நிழல் கூட ஒரு சில நிழல் கூட நம்ம ஒரு சில நேரத்தில் நிழல் கூட தெரியாம போயிருக்கலாம். ஆனா நிழலோட ஆண்டவர் நம்ம பக்கத்திலே இருந்தாரு. 2024 ஃபுல்லா நான் மரணத்து நேரத்தில் எந்திரன்னு போயிட்டு வந்தேன். 2024 லாஸ்ட் இந்த மாதம் போன மாதம், இந்த மாதத்தில் லாஸ்ட்ல நான் மரணத்தோட என்ட்ரன்ஸ் போயிட்டு வந்தேன். அந்த தேவனுடைய கரத்தில் இருந்தனால அந்த அந்த மேன்மையை நான் பிடிச்சுக்கிட்டேன். ஆயுசு நாட்களில் ஆண்டவர் திருப்பி எனக்கு கொடுத்தாங்க. இப்போ 2025ஆம் வருஷத்துக்குள்ள போகிறோம். அடுத்து ஒன்று கொஞ்ச நேரத்தில் 2025 வந்துட போகிறோம். ஆனால் அது பார்த்துருப்போனான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் என்னை அப்படி கண்மணி போல நிழலை போல அவர் பாதுகாத்தார். உங்களே என்னுங்க பாதுகாத்தார். யோசிச்சு பாருங்க, எத்தனை முறை வாகனத்தில் போயிருக்குது, எத்தனை முறை வண்டி இடிக்க போயிருக்குது, எத்தனை முறை கீழே விழுக போயிருக்கணும். கர்த்தர் நம்ம தாங்கினாரா, நிழலை போல கூட இருந்தாரா. அந்த தெய்வத்துக்கு நம்ம என்ன செய்ய போறோம் இந்த வருஷம்? அப்போ நமக்குள்ள நன்றி உள்ள இறுதியும், அதுக்கப்புறம் தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியத்துக்கு அனுமதிக்காதபடி தேவனுடைய இதயத்துக்கு உண்மையா இருக்காது. சரிங்களா? யோவானுடைய 3ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனம் 17 வாசிங்க. யோவான் 3ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனம் 17.
அடுத்தது யோவான் 20:27-28 வாசிங்க. விசுவாசியாயிருன்ற சரிங்களா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவர் விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் கெட்டு போக மாட்டான். ஆனா நம்மளோட வாழ்க்கையில் நிறைய அபிசஸ்மான 2024 எத்தனை முறை விசுவாச போராட்டம் வந்திருக்கு. விசுவாச போராட்டமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்ல கை தூக்க முடியுமா? 2024 ஆரம்பிச்சிருந்து இது வரைக்கும் நான் விசுவாசத்துல ஒரு நாள் கூட கீழே விழுந்தது இல்லை. என் விசுவாசம் குந்தி போகவே இல்லை. நான் ஒரு நாள் சோர்ந்து போகிறது இல்லை. உடஞ்சு மட்டும் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. யாருனாலும் சொல்ல முடியாது. தேவன் ஒவ்வொரு நாளும் என்ன தோமா போல ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன ஆண்டவரோட கையில் விரல விட்டு பார்த்தா தான் நம்புன்னு சொல்ல அநேக நேரங்களில் கற்ற கூட இருக்கிறீங்களா? எத்தனை பேர் கேட்டுருக்கீங்க? எத்தனையோ பேர் கேட்டுருக்கீங்க. நானும் கேட்டிருக்கேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் என்னோட இருக்கிறீங்க இல்லையா? நிறைய முறை கேட்டிருக்கேன். ஏன் ஆண்டவரையும் கேட்டிருக்கேன். சரிங்களா? அதனால சந்தேகப்படாதபடி விசுவாசம் என்கிற ஒரு பேனனுக்குள்ள நம்ம இன்னும் தரித்திருக்கிற தேவன் விரும்புகிறார். சரிங்களா? ஏன் இந்த 2024 இவ்வளவு கஷ்டப்பான அனுபவங்கள்? ஏன் அப்பத்தை குறித்து நான் வசனம் எடுக்கிறேன்னா, 2025ஆம் ஆண்டு அப்போ தேசத்துல சேதப்பட போகுது, தண்ணீர் சேதப்பட போகுது. அதனால சொல்லுகிறேன், உங்க 2025ஆம் ஆண்டுல உங்க அப்பத்தின் தண்ணீர் தட்டம் உங்களுக்கு இன்னைக்கு ஆசிரியக்க விரும்புகிறேன். அதனால தான் இந்த வசனமே எடுத்துக்கிறேன். ஏன்னா ஆயுசு நாட்களை பெருக பண்ணணும், வியாதி நம்ம இடத்துல விலக பண்ணணும். ஏன்னா தேசம் எங்கே நீ வியாதி தான், தேசம் எங்கே நீ கொள்ளை நோய் தான், தேசம் எங்கே நீ பஞ்சம் தான், தேசம் எங்கே நீங்க போர்க்களம் தான். அந்த போர்க்களத்துல நம்முடைய ஆண்டவர் பாதுகாக்க விரும்புகிற. அதனால தான் இந்த வசனங்களை நான் எடுக்கும்போது நான் சொன்ன அம்மாட்டேன், அப்போ அண்ணன் சொன்ன நான் எடுக்கல, நான் ரொம்ப டயர்டாக இருக்குது, ஃபீவராக இருக்குது, எடுக்கல. இல்லை நீ எடுத்து பேசணும். நான் நின்ற போது ஆண்டவர் சொல்றாரு, இல்லை 2025ஆம் ஆண்டுல பயங்கரமான போராட்டம் இருக்குது, என் பிள்ளைகளை நீ ஆயத்தப்படுத்து. அப்போதையும் தண்ணீர் தேசத்துல சேதப்பட போகுது, வியாதி தேசத்துல என்ன போகுது, பயங்கரமா வரப்போகுது. என் ஜனங்கள் என்ன நம்மளுடைய அவருடைய ஜனங்கள், என்னுடைய ஜனங்கள், ஆண்டோடைய ஜனங்களா இருக்கிறீங்க. உங்க அப்பத்தையும் தண்ணியும் ஆண்டோட சேதப்படுத்தாதபடி பாதுகாக்க பாருங்க விரும்புகிறார். அதனால இந்த 2024 முறுமுறுப்பு, பயப்படுறது, அதுக்கப்புறம் என்னங்க எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சில தேவனுக்கு பிடிக்காத கஞ்சி குட்டிகளை போல விற்கிற ஆராதனை, ஒரு சில காரியங்களுக்குள்ள இருக்குன்னு ஆண்ட சொல்றாரு. அது என்ன பண்றதுங்க, தூக்கி போடுங்க. அப்பதான் இந்த ஆசீர்வாதங்களை நீங்க என்ன பண்ணுவீங்க, சுதந்திரித்துக் கொள்ள முடியும். வியாதி நம்மிடத்துல இருந்து கர்த்தர் விளக்கணும், ஆயுசு நாட்கள் கொடுக்கணும், தீர்க்காயுசை கொடுக்கணும். இதெல்லாம் கொடுக்கணும்னா உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சில தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள், பிடிக்காத காரியங்கள்லாம் என்னங்க, முறுமுறுப்பு, பொய், ஜெபம் பண்ணாமே ஜெபம் பண்றேன்னு சொல்றது, மற்ற முன்னாடி ஒரு வெளித்தோட்டத்துல நிறைய பக்தியா இருக்கிற மாதிரி காண்பிக்கிறது, பாவ வாழ்க்கை ரகசிய பாவம் வச்சுக்கிறது, ஆண்டவர்கிட்ட கேள்வி இருக்கிறது. இதெல்லாம் 2024 உங்க வாழ்க்கையில் ஒரு ஃபுல் ஸ்டாப் ஆகணும். ஏன்னா 2025 நீங்க நினைக்கிற மாதிரி இல்லவே இல்லை. புதிய ஆண்டுல புதிய காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில் செய்வார். நிறைய வாக்குகள் பைபிள் இருக்கிற அத்தனை வாக்குத்தை உங்க வாழ்க்கையில பழிக்க போதும் இல்லைன்னு சொல்லல. ஆனா அது பழிக்கிறதுக்கு, நம்ம ருசிக்கிறதுக்கு, நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற முறுமுறுப்புகளை, பொய்களை, ஏமாற்றுத்தனங்களை நம்மளே என்ன பண்றோம், நேரத்துல ஏமாற்றிக்கிறோம். அதையெல்லாம் விட்டுட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஜாமக்காவல்காரனா மோசே நின்றது போல நம்முடைய தேசத்துக்காக ஒரு ஜாமக்காவல்காரனா நீங்க எழுந்து பிரகாசிக்கணும். ஆண்டவர் தான் சொல்றாரு. ஆண்டவர் எதிர்பார்க்கறது தெரியுமா, வரப்போகிற வரி கூட அடையாளம் 2025 ஆண்டுல வரி கூட அடையாளம் அப்படியே கண்டிப்பாக நடக்க போகுது. வரிக்கு என்ன அடையாளம் இருக்குமோ அது 1000 மடங்கு நீங்க 100% நீங்க பார்க்கலாம் 2025. அப்படிப்பட்ட அடையாளங்களை கட்ட தேசத்துல போறாங்க செய்ய போறாரு. ஆனா அதுக்கு நம்ம என்ன ஜாமக்காவல்காரர்களாக ஒரு மோசையை அங்க சொல்றாரு. மோசை நினைச்சிருந்தா ஆண்டவரை ஜனங்களை அழிச்சிருங்க, நீங்க அழிச்சிருங்க ஆண்டவரைன்னு சொல்ல முடியும், என்னை ஜாதியாக்குன்னு சொல்ல முடியும். ஆனா மோசை சொன்னார், ஆண்டவர் உங்க ஜனம், நீர் வல்லமை சத்துவத்தில் கூட்டு உம்முடைய ஜனம் சொல்லி மோசே தேவனுக்கே சொல்றாருங்க. தன்னுடைய அவர் தேவனுக்கு கண்ணோ தெரியாதா? ஆனா மோசைகிட்ட அந்த வார்த்தை சொல்லும் போது அவர் சொல்றாரு, உங்ககிட்ட இந்த வேலையை சொல்றாரு, இந்த தேசம் அழிவுக்கு நேரம் நிற்குது, இந்த பட்டணம் அழிவுக்கு நேரம் நிற்குது, பல தேசங்கள் பஞ்சத்துக்கு நேரம் நிற்குது. 2024 நான் சொல்லுகிற தேவனை கத்த இதுவரைக்கும் கடந்து வந்த பாதைகளை உங்களை பாதுகாத்தார் இல்லைங்களா? அதே வேலை 25ஆம் ஆண்டு உங்களை பாதுகாக்கணும்னா நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணு, உங்களுக்குள்ள இருக்கிற பொய்களை களைஞ்சிருங்க. ஏன்னு கேட்காதீங்க. நீ ஏன் ஆண்டவரே வாழ்க்கையில் இந்த கஷ்டப்பாடணும்னு கேட்காதீங்க, ஏன் இந்த வாழ்க்கை நடந்துன்னு கேட்காதீங்க. ஆண்டவரே புதிய வாழ்க்கையில நான் உண்மையா இருக்க விரும்புகிறேன்னு இவங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாராக. மத்திய 25ஆம் அதிகாரத்துடைய 13 வாசிங்க.
விழித்திருங்க. அதான் இப்ப நைட் விழிச்சிருக்கோம் இல்லைங்களா? நான் சொல்ற விழிப்பு உங்களோட ஆவிக்குள்ளான ஒரு விழிப்பு, உங்களுடைய சரீரத்துக்குள்ள ஆவிக்குள்ள விழிப்பு. மனுஷகுமாரனா இயேசு கிறிஸ்து சீக்கிரமா பாருங்க, எப்ப வரான்னு தெரியாது, எப்போ இன்னைக்கு நைட் நம்ம தூங்கும் போது வரப்போன்னு தெரியாது. அவர் வருகை சமயமா இருக்குதுங்க. ரகசிய வருகிறது, பைரங்கி வருகிறது, எல்லா வருகையும் ரெடியா இருக்குது. ஆனா அதுக்கு நம்ம என்ன நம்மளை எப்போதும் ஆயத்தமாட்டி கொள்ளணும். சரிங்களா? மத்திய அதே 25ஆம் அதிகாரத்தில் 37 வாசிங்க. மகிமையுள்ள சிங்காசனம் வருங்க வீற்றிருக்கிறார். இங்க வீற்றிருக்கார் தெரியுமா உங்களுக்கு? இந்த ஆலயத்தில் வீட்டிருக்கார் தெரியுமா? மாம்ச கண்கள் ஆவிக்குரிய கண்கள் பாருங்க, ஒரு சிங்காசனம் போடப்பட்டிருக்கு, வானம் திறக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல வானம் திறக்கப்பட்டு ஒரு சிங்காசனத்தை போட்டு உட்கார்ந்து இருக்கிறார். அதே வேளையில அவர் வருகை சமயமா இருக்கு. அந்த வருகையில ஆண்டவர் சிங்காசனம் போட்டப்பட்ட மகிமையை நம்ம ஒரு நாள்ல பார்க்க போறோம். கல்வாரி சிலுவையில ஜீவனை கொடுக்கும்போது பார்க்கும்போது, சிலுவையில ரோட்ல போகும்போது சிலுவை பார்த்தீங்கன்னா சிலுவையில பரிதாபமா இயேசு கிறிஸ்து தொங்குவார். அந்த மாதிரி சிரிசப்பல்ல, அவர் மகத்துவம் உள்ளவரா, மாற்றம் உள்ளவரா நம்ம கண்ணு முன்னாடி ஒரு நாள் நிற்க போறாரு. அதற்குண்டான நம்ம என்ன நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்திட்டு நம்ம சரியா வாழ்ந்து அவருடைய மகிமையை என்னன்னு பார்க்கணும். மத்திய 26ஆம் அதிகாரத்தினுடைய 14 வாசிங்க. மத்திய 26ஆம் அதிகாரத்துடைய 14. என்ன கொடுக்குறேன்னு கேட்டான். இயேசு கிறிஸ்து கொடுக்கும். கடைசி நாட்கள்ல சொந்த ஜனங்க என்ன போறோம், நம்மளுக்கு விசுவாச துரோகம் பண்ண போறாங்க, விசுவாச துரோகத்தை செய்ய போறாங்க. வரப்போற நாட்கள்ல கிறிஸ்தவங்களே ஒரு எதிரியா என்ன போறாங்க, மாற போறாங்க. இதெல்லாம் வரப்போற நாட்கள்ல ஒரு அடையாளமா இருக்க போகுது. என்னன்னா 2024 ஒரு வாக்கு செய்தி சொல்லி பார்த்தா வரியை சொல்றீங்க இல்ல, ஆவியில் என்ன சொல்றோம் அதை சொல்றேன். கடைசி நாட்கள்ல அப்படிப்பட்ட விசுவாச துரோகம் என்ன பண்ணுங்க, நம்மளை காட்டி கொடுக்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிற நிலைமையா மாறப்போகுது. சரிங்களா? மார்க் 13ஆம் அதிகாரம் 26 வசைங்க. காண்பார்கள். மனுஷகுமாரன் மகிமையோட வல்லமையோட மேகத்திரண்டு வருங்க, வருவதை என்ன பண்ணுவாங்க, நம்ம எல்லாரும் என்ன போறோம், பார்க்க போறோம். அப்படிப்பட்ட அடையாளத்தை, அப்படிப்பட்ட மகிமையை நம்ம என்ன போறோம், நம்ம எல்லாம் பார்க்கணும். இல்லை பார்க்கணுமா கூடாதுங்க. அதுக்கு முதலாவது நம்ம எப்படி இருக்கணும், அந்த பூமியில உயிரோடு இருக்கணும். என்ன பண்ணுங்க, இந்த பூமியில அப்படிப்பட்ட உயிரோடு இருந்து பரிசுத்தமா வாழ்ந்து உண்மையாக வாழ்ந்து அவருக்காக வாழ்ந்து நம்ம என்ன அப்படிப்பட்ட ஒரு மகிமையோட ராஜாதி வாழ்றதுக்கு நமக்குள்ள இருக்கிற பரிசுத்தத்தை, கற்றுக் கொடுத்த பரிசுத்தத்தை, உண்மையை, கண்ணில் பரிசுத்தம், வாயில பரிசுத்தம், பேச்சுல பரிசுத்தம், நடக்கையில பரிசுத்தம், எல்லாத்துலயும் ஒரு பர்ஃபெக்டா கத்திரம் 2025 போகிற உங்களை சுத்திகரிக்கொள்ள ஆண்டவர் விரும்புறாரு. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீ பரிசுத்தப்படுத்த நாளைக்கு என்ன அற்புதம் நடக்கும். ஏதாவது ஆண்டவர் சொல்றாரு, 2025ஆம் ஆண்டுல ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னைக்கு நீங்க பரிசுத்தப்படுத்திட்டீங்கன்னா அந்த அப்படிப்பட்ட மகிமையை நம்ம காண போகிறோம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது யாத்திராகமம் 39ஆம் அதிகாரத்துடைய 42, 43. சகல வேலைகளையும் செய்தார்கள். மோசே அந்த வேலைகள் எல்லாம் பார்த்தான். கர்த்தர் கற்பித்தபடியே அதை செய்திருந்தார்கள். மோசே அவர்களை ஆசீர்வதித்தார். கர்த்தர் கற்பித்த எல்லாத்தையும் பாருங்க அவன் ஜனங்க செஞ்சிருந்தாங்க இல்லைங்களா? அந்த செஞ்சனால மோசே அவர்களை ஆசீர்வதிச்சார். இன்னைக்கு அதை சொல்லுகிற கர்த்தர் கற்பித்த அந்த கட்டளை எல்லாம் என்னோட போறீங்க, நீங்க செய்ய போறீங்க. முறுமுறுப்பு, பொய், ஏமாற்றத்தனம் இல்லாம உண்மையா பரிசுத்தமா கட்டத்தினோட பிரியமா வாழ்ந்து வரப்போகிற வருகையில உண்மையாக நம்ம வாழ போகிறோம். சரிங்களா? ஒரு மறுபடியும் செய்தி கொடுப்பாங்க. என்னுடைய கர்த்தர் சொல்லுகிற உணர்த்துல எனக்குள்ள ஆவியை என்ன சொன்னாலும் அது மட்டும் தான் சொல்லுகிறேன். ஆண்டோடைய அடையாளங்கள் வெளிப்பட போகுது. அதே வேளையில நம்ம பரிசுத்தமா வாழ ரொம்ப முக்கியம். பொய் இல்லாம உண்மை இல்லாம வாழவே கூடாது. உங்களை நியாயத்திற்கிற நியாயாதிபதி ஒரு நாள் வரப்போகிறாரு. அதனால அதுக்கு என்னங்க ஆயத்தப்படுத்துங்க. தேவனா மகிழ்படட்டும். கண்களை மூடி சொல்லுங்கம்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே சோதரிக்கிற ஆண்டவரே, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்கல்ல, இவருடைய அப்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க. வேதம் என்கிற அப்பத்தை, சத்தியம் என்கிற அப்பத்தை
ஆண்டவரே உலக போஜனம் மாத்திரம் இல்லை, இன்னி வரப்போற நாட்கள்ல சத்தியம் என்கிற ஒரு பஞ்சத்தை ஜனங்க பார்க்க போறாங்க. அதை தான் நீங்க சொல்றீங்க. தண்ணீர்ங்கிற பசுத்தாவிய குறைவாக போகுது, அதையும் ஜனங்களுக்குள்ள சொல்றீங்க. ஆண்டவரே இந்த இரவு நான் சோமனுகிறேன், தேவனாய் கர்த்தருடைய தயவுள்ள கரம் 2024 நான் சோமனுகிறேன். அவங்களோட அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க, நல்ல ஆயுசங்களை தாங்க, தீர்க்க ஆயுசத்தோடு பெரிய காரியங்களை செய்யுங்க. நாம் மாத்திரம்